السلام عليكم ورحمة الله وبركاته. பெண்ணுரிமை போற்றிய பெருமானார் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாவின் திருப்தியை மட்டுமே நாடி நீர் எதை செலவு செய்தாலும் அதற்காக உமக்கு கூலி வழங்கப்படும். உம்முடைய மனைவியின் வாயில் அன்புடன் நீர் ஊட்டும் ஒரு கவள உணவு உட்பட. அறிவிப்பவர் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலி. சஹீஹ் புகாரி 56. அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று சிலர் இஸ்லாம் பெண்களுக்கு உரிமை வழங்கவில்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையையும் அவர்களின் போதனைகளையும் படித்து பார்த்தால் பெண்களின் உரிமை, கண்ணியம், மரியாதை மற்றும் நலனுக்கு இஸ்லாம் அளித்த முக்கியத்துவம் தெளிவாக புரியும். இன்று நாம் பார்க்கும் இந்த ஹதீஸ் கணவன் மனைவி உறவு வெறும் குடும்ப பொறுப்பு அல்ல, அது அல்லாவின் திருப்தியை பெறும் வழி என்பதை கற்றுத்தருகிறது. 1. குடும்பச் செலவும் ஒரு இபாதத். பொதுவாக மக்கள் தானம் செய்தால் மட்டுமே நன்மை கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாவின் திருப்தியை நாடி நீ செலவு செய்யும் ஒவ்வொரு செலவிற்கும் நன்மை உண்டு. இதில் மனைவி, பிள்ளைகள் மற்றும் குடும்பத்திற்காக செய்யும் செலவும் அடங்கும். அதாவது உணவு வாங்குவது, உடை வாங்குவது, மருத்துவச் செலவு, கல்விச் செலவு, வீட்டு செலவு, இவை அனைத்தும் சரியான நியத்துடன் செய்தால் இபாதத்தாக மாறுகின்றன. 2. ஒரு கவள உணவிற்கும் நன்மை. இந்த ஹதீஸின் மிகவும் அழகான பகுதி. மனைவியின் வாயில் அன்புடன் ஊட்டும் ஒரு கவள உணவிற்கு கூட நன்மை உண்டு. இது இஸ்லாம் கணவன் மனைவி உறவில் அன்பு, பாசம் மற்றும் கருணையை எவ்வளவு ஊக்குவிக்கிறது என்பதை காட்டுகிறது. சிறிய செயல்களையும் அல்லாஹ் வீணாக்குவதில்லை. 3. பெண்களின் உரிமையை உயர்த்திய இஸ்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் சிறந்தவர் தன் மனைவியிடம் சிறந்த முறையில் நடப்பவரே. நான் உங்களில் என் மனைவியிடரில் மிகவும் சிறந்தவனாக இருக்கிறேன். இது ஒவ்வொரு கணவனுக்கும் ஒரு முன்மாதிரி. ஒரு முஸ்லிம் மனைவியை மதிக்க வேண்டும், அன்பாக பேச வேண்டும், அவளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும், அவளுடைய உரிமைகளை நிறைவேற்ற வேண்டும். 4. நல்ல எண்ணத்தின் முக்கியத்துவம். ஒரே செயலை 2 பேர் செய்யலாம். ஒருவர் புகழுக்காக செய்கிறார், மற்றொருவர் அல்லாவுக்காக செய்கிறார். செயல் ஒன்றாக இருந்தாலும் நிய்யத்தின் காரணமாக அல்லாவிடம் கிடைக்கும் நன்மை வேறுபடும். எனவே ஒவ்வொரு குடும்ப பொறுப்பையும் யா அல்லாஹ், உன் திருப்திக்காக இதை செய்கிறேன் என்ற எண்ணத்துடன் செய்வோம். 5. இன்றைய குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு பாடம். இன்று குடும்பங்களில் பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று அன்பின் குறைவு, நன்றியுணர்வு இல்லாமை, மரியாதை குறைதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த குடும்ப வாழ்க்கை அன்பு, கருணை, மரியாதை, பொறுமை, தியாகம் இவற்றின் மீது கட்டப்பட்டுள்ளது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். கடவுளுக்காக செலவு செய்வதும் ஒரு இபாதத். சிறிய நற்செயல்களையும் அல்லாஹ் பெரிதாக மதிக்கிறான். கணவன் மனைவி உறவு அன்பும் கருணையும் நிறைந்ததாக இருக்க வேண்டும். பெண்களின் உரிமைகளை மதிப்பது ஒரு முஸ்லிமின் கடமை. ஒவ்வொரு செயலையும் அல்லாவின் திருப்திக்காக செய்ய வேண்டும். முடிவுரை. அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் பெண்களை இழிவுபடுத்தவில்லை, மாறாக அவர்களுக்கு உரிய கண்ணியத்தையும் உரிமைகளையும் வழங்கி குடும்பத்தை அன்பின் அடிப்படையில் கட்டி எழுப்ப கற்றுத்தந்தது. நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்ப வாழ்க்கையை முன்மாதிரியாக கொண்டு நமது இல்லங்களையும் அன்பு, கருணை, மரியாதை மற்றும் இறையச்சத்தால் நிரப்புவோம். அல்லாஹ் நமது குடும்பங்களில் அன்பையும் ஒற்றுமையையும் பரக்கத்தையும் அருள்வானாக.